ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு ஸ்டோரியை உங்கள்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். இது ஒரு தத்துவ கதை. அவன் ஒரு பெரிய நாட்டின் மன்னன். ஒரு நாள் இரவு மன்னனின் காதில் ஒரு பூச்சி நுழைந்து விட்டது. காதில் இருந்த பூச்சியை எடுக்க மன்னனை சேர்ந்தவர்கள் படாத பாடுபட்டார்கள். அவர்கள் முயற்சி எதுவும் பலிக்கவில்லை. மன்னனின் பிரச்சனையை தீர்த்து வைப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான பரிசுகள் அறிவிக்கப்பட்டன. எங்கிருந்தெல்லாமே வைத்தியர்கள் வந்தார்கள். யாராலும் அந்த பூச்சியை வெளியே எடுக்க முடியவில்லை. மன்னனால் தூங்க முடியவில்லை. உணவும் குறைந்து விட்டது. மன்னன் பொலிவு இழந்தான். இந்த நேரத்தில் இமயமலையிலிருந்து ஒரு துறவி வந்து சேர்ந்தார். மன்னனின் காதை நன்றாக பரிசோதித்தார். இது மிகவும் அபூர்வ வகை பூச்சி. நம் பக்கத்து மூலிகைகளுக்கு இது கட்டுப்படாது. இங்கிருந்து 100 யோஜனை தூரத்தில் உள்ள காட்டில் விளையும் ஒரு அபூர்வமான மூலிகைக்கு தான் இந்த பூச்சி கட்டுப்படும். இன்றே என் சீடர்களை அனுப்புகிறேன். எப்படியும் 1 மாத காலத்திற்குள் அவர்கள் திரும்பி வந்து விடுவார்கள். அதன் பின் உங்கள் பிரச்சனை முற்றிலுமாக தீர்ந்துவிடும். கவலையப்படாதீர்கள் என்றார். 3 வாரங்களில் சீடர்கள் மூலிகையுடன் வந்தார்கள். மறுநாள் காலை விடியதற்கு முன்னால் ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மன்னனின் காதில் அந்த மூலிகை சாறு அரைத்து ஊற்றப்பட்டது. அடுத்த சில நொடிகளில் செத்த பூச்சி வெளியில் வந்து விழுந்தது. மன்னனிடம் அந்த பூச்சியை காட்டினார் துறவி. மன்னன் இப்போது நிம்மதியாக தூங்கினான். நன்றாக உண்டான். பழைய பொலிவு திரும்பிவிட்டது. அவருக்கும் அவரது சீடர்களுக்கும் உரிய மரியாதை செய்து அனுப்பி வைத்தான் மன்னன். அவர்கள் நாட்டு எல்லையை தாண்டியதும் துறவியின் சீடர்கள் ஒருவன் கேட்டான், குருதேவா, அந்த அற்புதமான மூலிகை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். துறவி புன்னகை பூத்தார். பூச்சி அத்தனை நாள் எங்கே இருந்தது என்று நினைக்கிறீர்கள்? மன்னனின் செவிக்குள். அதுதான் இல்லை. மன்னனின் காதிற்குள் பூச்சி போனது உண்மையாக இருந்திருக்கலாம். சிறிது நேரத்திலேயே அது செத்திருக்கும். இல்லை, உடனே வெளியே வந்திருக்கும். ஆனால் அந்த சிறிது நேரத்தில் அந்த மன்னனின் செவிகளுக்குள் ஒரு குறுகுறுப்பு உணர்வை ஏற்படுத்திவிட்டது. அது மன்னனின் மனதில் மிகவும் ஆழமாக பதிந்து விட்டது. அந்த பூச்சி காதுக்குள் உயிருடன் இருப்பதாகவே அவன் நினைத்து கொண்டிருந்தான். குருதேவா, அதை விலக்கி சொல்லி மன்னனை குணப்படுத்தியிருக்கலாமே. மனோவியாதியை அப்படி எளிதாக குணப்படுத்திவிடவே முடியாது. பிரச்சனை தீவிரமானது என்று மன்னன் நினைத்து கொண்டிருந்தான். அதனால்தான் நானும் சிகிச்சை தீவிரமானது என்று பாசாங்கு செய்தேன். தொலை தூரத்தில் இருந்து மூலிகை வர வேண்டும் என்று பொய் சொன்னேன். அந்த மூலிகை நம் ஊரில் சாதாரணமாக விளையும் செடியின் இலைகள் தான். அதை யாரும் கவனிக்காமல் பார்த்து கொண்டேன். பின் ஒரு நாள் பூஜை செய்து காலை இருட்டு நேரத்தில் மூலிகை சாற்றை மன்னன் காதில் விட்டு ஏற்கனவே பிடித்து வைத்திருந்த ஒரு செத்த பூச்சியை காட்டினேன். மன்னன் நம்பிவிட்டான். அவன் மனநோயும் தீர்ந்தது. இன்று மனித மனத்தை பீடித்திருக்கும் நோய்களில் பெரும்பான்மையானவை நம் மனங்களில் தான் இருக்கின்றன. காதில் நுழைந்த பூச்சி வெளியேறிவிட்டது. மனதில் நுழைந்த பூச்சி தான் நம்மை சாகடித்து கொண்டிருக்கிறது. இன்று நம்மில் பலர் சூழ்நிலை காரணம் காட்டி தமது வாழ்க்கையை தாமே கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் அப்பா மட்டும் பொறுப்பாக சம்பாதிச்சிருந்தா, பெரிய படிப்பை படிக்க வச்சிருந்தா, பணம் கொடுத்திருந்தா, யாராவது உதவி செய்திருந்தா, இப்படி பல காரணங்கள் சொல்லி நான் பெரியாராக இருப்பேன் என்று சொல்வார்கள். என்று எத்தனை பேர் வெளியே சொல்லிக்கொண்டு திரிகிறார்களும் பாருங்கள். இன்று பெரிய ஆட்களாக இருக்கும் பலரும் காசில்லாத தகப்பனுக்கு பிறந்தவர்கள்தான். பெரிய படிப்பு படிக்காதவர்கள்தான். பிரச்சனை நம் பெற்றோரிடமோ, நம் ஆசிரியரிடமோ, நம் பள்ளி கல்லூரியிடமோ அல்லது நம் சூழ்நிலையிலோ இல்லை. அது நம் மனதில் தான் இருக்கிறது. பூச்சி காதில் இல்லை, மனதில் தான் இருக்கிறது. ஒரு இல்லாத பிரச்சனையை இருப்பதாக நினைத்து கொண்டு நம் வெற்றி வாய்ப்புகளை இழந்து கொண்டிருக்கிறோம்.